ஹலோ கைஸ், கிரிக்கெட் ஹிஸ்டரியிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் யாருப்பான்னு கேட்டா நம்ம எல்லாரும் தோனி, டேரன் சாமி, கபில் தேவ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் சொல்லியிருந்தாலும் ரெக்கார்ட்ஸ் படி த பெஸ்ட் யாருப்பான்னு பார்த்தா த பண்டர் ரிக்கி பாண்டிங் தாங்க. இவர் கேப்டன் பண்ண அந்த ஒரு 10 வருஷம் ஆஸ்திரேலியன் டீம் கொடி கட்டி பறந்துச்சுங்க. உங்களுக்கு பாண்டிங் முடிக்கணும் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். டொமஸ்டிக்ல வெளுன்னு சின்ன வயசுல வெளுத்ததுனால 1995 2 ஃபார்மேட்லயும் டெபு ஆறாருங்க. அங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்திருந்தாலும் டிசிப்ளினரி இஷ்யூனால வளர்க்குறாங்க. திருப்பி 3 வருஷம் கழிச்சு பயங்கரமா டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால ஓடிஸ்ல பிரிச்சு மேஞ்சு ஆஸ்திரேலியன் டீம்ல மிடில் ஆர்டர்ல அங்கங்க இறங்கிட்டு இருந்தாலும் அடுத்து இவரோட பெர்ஃபார்மன்ஸ்னால இனிமேல் நம்பர் 3 பேட்ஸ்மேன் நீ தாண்டா தம்பி இறக்கி விடுறாங்க. என்னதான் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தாலும் 2002க்கு அப்புறம் ஸ்டீவ் கேப்டன்சில இருந்து விலக இவர் கேப்டன் ஆகி அடுத்த சில வருஷங்கள்ல 2 வேர்ல்டு கப்பும் ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சு கொடுத்து, அதாவது இவர் மொத்தம் அடிச்ச 71 செஞ்சுரியில 41 செஞ்சுரி 2002ல இருந்து 2007க்குள்ள வந்ததுங்க. கிரிக்கெட்ல ஸ்லெட்ஜிங்க்கு மறுபேர் ரிக்கி பாண்டிங் தாங்க. கிரிக்கெட் ஹிஸ்டரியிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேப்டன், பேட்ஸ்மேன், ஃபீல்டர்னா அது ரிக்கி பாண்டிங் தாங்க.